மைசெல்ஃப் அட்வொகேட் ரஜியா பர்வீன். இன்னைக்கு நம்ம வந்து கண்டிஷன் பெயிலை பற்றி பார்க்கலாம். கண்டிஷன் பெயில் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பெயில்ஸ் எல்லாம் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் பெயிலே உங்களுக்கு கொடுப்பாங்க. என்னெல்லாம் கண்டிஷன்ன்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, 2 ஷூரிட்டிஸ் வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் அந்த 2 ஷூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுடைய பிளட் ரிலேஷனாக இருக்கணும். இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட பார்ட்னர்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்க பர்சனாக நீங்கள் வந்து ஷூரிட்டிஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்த கண்டிஷன் என்னன்னு போடுவாங்க பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டை வந்து கோர்ட்டை டெபாசிட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கண்டிஷன் போடுவாங்க. நீங்கள் கோர்ட்டில் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வருமான்ற ஒரு டவுட் வரலாம், கண்டிப்பாக வரும். எந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் உங்களுக்கு ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெயிலெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த கோர்ட்டில் கேஸு ரன்னிங் பண்ணி ட்ரையல்லாம் முடிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் வரும்போது நீங்கள் அக்யூட்டல் அப்படின்ட்டு நிரூபிச்சிட்டிங்கன்னா அந்த காசு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். இல்லை கன்விக்ஷன்ட்டு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா அந்த காசு யாருக்கு நியாயமாக போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் அந்த காசு சேர்ந்துடும். உங்களுடைய உரிமையை தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.